2025-26 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற உள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் இருக்குமா என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினரையும் கடவுள் லட்சுமி ஆசீர்வதிக்கட்டும் என பிரதமர் மோடி தெரிவித்த நிலையில் அனைவரின் பார்வையும் வருமான வரி மீதே திரும்பி உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் 13ஆம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று முதல் அமர்வு நிறைவு பெறும். பின்னர் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ள வக்பு வாரிய திருத்த மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதேபோன்று பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா, வங்கிகள் சட்ட திருத்த மசோதா உட்பட மொத்தம் 16 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதே சமயம் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்தது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நிலையான பிடித்தம் எனப்படும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக பட்ஜெட்டில் உயர்த்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு புதிதாக 25% வரி என்ற புதிய வருமான வரி வரம்பை கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மெட்ரோ நகரங்களில் 45 முதல் 65 லட்சம் ரூபாய் வரை உள்ள வீடுகளை வாங்குவதில் சலுகைகள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புற்றுநோய் மருத்துவ சிகிச்சைகளுக்கான உபகரணங்கள் மீது தற்போதுள்ள 37 விழுக்காடு வரி குறைக்கப்படலாம் என்றும் மருத்துவ காப்பீடுகள் மீதான GST வரி குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடப்பாண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் என்றும் வெள்ளியின் விலை உயரக்கூடும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் உலக வங்கியின் கமாடிட்டி சந்தை அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள பொருளாதார ஆய்வறிக்கை கமாடிட்டி சந்தை நடப்பாண்டில் 5.1 குறையும் என்றும் இது அடுத்த ஆண்டில் 1.7% குறையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைவதால் கமாடிட்டி சந்தை சரிவதாகவும் கமாடிட்டி சந்தை சரிவு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் இயற்கை எரிவாயு மற்றும் சில உலோகங்களின் விலை உயரக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சியடையும் என்றும் வெள்ளியின் விலை உயரக்கூடும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் நிலையற்ற சூழல் காரணமாக வெளிநாட்டு பண கையிருப்பை மத்திய வங்கிகள் வைத்திருக்கும் போக்கு மாறியுள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலான திட்டங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவின் அனைத்து வகையான வளர்ச்சிகளிலும் தனது 3வது ஆட்சி காலத்தில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். एक नया विश्वास पैदा करेगा, नई ऊर्जा देगा कि देश जब आजादी के 100 साल मनाएगा. கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக வெளிநாட்டு சதி எதுவும் நடைபெறாமல் நாடாளுமன்றம் கூடுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு தான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை என்று சீமானை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். வடசென்னை வளர்ந்த சென்னையாக இருக்கும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரை அடுத்த பாடியில் CMDA சார்பில் அமைக்கப்படக்கூடிய வண்ண மீன்கள் விற்பனை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து திருவிக நகர் கன்னிகாபுரத்தில் பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியம் சார்பில் 44 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் குழாய் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே CMDA சார்பில் கட்டப்படக்கூடிய 776 குடியிருப்பு பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் வடசென்னைக்கான வளர்ச்சி திட்டப் பணிகளை ஓராண்டுக்குள் முடிக்கவும் உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். மொத்த பணிகளை பொறுத்தவரை 252 பணிகள். அந்த 252 பணிகளில் 30 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையா. 166 பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அந்த பணிகளும் முடிவடைய இருக்கு. ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு வளர்ச்சி திட்ட பணிகளையும் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆய்வு செய்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு தான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை என்று சீமானை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரின் அரசுக்கு எதிரான செயல்பாடு
தங்களுக்கு ஆதரவையே பெற்றுத் தருவதாக கூறினார். எல்லாத்தையும் வைக்கிறாரு. ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்யதான் எங்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு வேகம் வருது. பெரியார் குறித்து சீமான் விமர்சிப்பது தொடர்பான கேள்விக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்தார். பெரியாரை மரியாதை குறைவாக பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால அதை நாங்கள் பெருசுபடுத்தல, பொருட்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் சம்பவங்களை எதிர்க்கட்சிகள் பூதாரமாக்குவதாக குற்றம் சாட்டினார். உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே அரசின் இலக்கு என நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் திரௌபதி முர்மு அரசு மரியாதையுடன் நாடாளுமன்றம் வந்தார். செங்கோல் முன்னதாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். அவரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது பேசிய திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கும்பமேளாவில் உயிரிழந்த பக்தர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு அடைந்ததாக கூறியவர் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நிலையை கடந்து உலகிற்காக தயாரிப்போம் என்ற நிலையை நாடு எட்டியிருப்பதாக கூறினார். குடியரசுத் தலைவர் குறித்த சோனியா காந்தியின் கருத்து கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் உரையை திரௌபதி முர்மு ஆற்றினார். இந்த உரை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உரையை வாசிக்க முடியாத அளவுக்கு குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வாக காணப்பட்டதாக குறிப்பிட்டார். இத்துடன் புவர் திங் என்றும் சோனியா காந்தி கூறிய நிலையில் பாஜகவினர் இதனை கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அதில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் சிலர் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் கருத்து தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தன்னுடைய உரையின் போது சோர்வடையவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், பெண்கள், விவசாயிகள் பற்றி பேசும் உரை ஒருபோதும் சோர்வை தராது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரை விமர்சித்ததன் மூலம் நாட்டில் உள்ள 10 கோடி பழங்குடியின மக்களை சோனியா காந்தி இழிவுபடுத்தியுள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் பிரதமர் மோடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையின் போது பேசிய அவர் பழங்குடியின மகளான குடியரசுத் தலைவர் முர்முவின் பேச்சை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜ குடும்பத்தினர் விமர்சித்திருப்பதாக கூறியுள்ளார். द्रौपदी मुर्मू जी उड़ीसा के जंगलों में आदिवासी परिवार से निकल करके यहां पहुंची है. उनकी मातृभाषा हिंदी नहीं है, वो उड़िया भाषा में पली बड़ी है. டெல்லியில் உள்ள பெண்கள் தங்களது செல்போன் எண்களை வங்கிக் கணக்குடன் இணைத்து வைத்துக் கொள்ளுமாறும் பிரதமர் தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு மாதந்தோறும் வரவு வைக்கப்பட உள்ள 2500 ரூபாய் நிதியுதவி மெசேஜை அப்போதுதான் பார்க்க முடியும் எனவும் தெரிவித்தார்.